கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முகிலரசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை தற்போது ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா ஊபி ராமர் கோயிலுக்கு இன்னும் சில நாட்களில் திறக்கப்பட இருக்காங்க. அப்படி திறக்கப்படக்கூடிய சூழலில் இஸ்மைல்ன்ற பேரில் ஒரு குறுஞ்செய்தி ஊபி அரசுக்கு ஊபி காவல்துறைக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்காங்க. அந்த செய்தியில் என்ன இடம்பெற்றிருக்குன்னா, இந்த மாதிரியான கோயிலை திறனா குண்டு வைப்போம், ஊபியினுடைய முதல்வராக யோகி ஆதித்யநாத் கொல்லப்படுவோம் அப்படின்ற மாதிரியான செய்தி வந்ததாக பல்வேறு சமூக வலைதளங்களில் கருத்து நிலவுகிறது. இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை சார்? அதாவது இந்த ஊபியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில், பாபர் மசூதி இருந்த இடத்துல இன்றைக்கி ராமர் கோவிலை கட்டியிருக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு அநீதியான செயல். இதையெல்லாம் எப்படி உலகம் பொறுத்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ இவங்க அந்த ராமர் கோவிலில் திறக்கிறதுக்கு சாதாரணமாக திறக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. இதுதான் பிஜேபியினுடைய ரொம்ப கேவலமான அரசியலுங்கிறது. இதுதான் சாதாரணமாக திறக்கக்கூடாது, இந்தியா முழுவதும் ஒரு கலவரத்தோடு திறக்கணும், ஒரு இரத்த ஆறு ஓடணுங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மிகப்பெரிய ஒரு இரத்த ஆறு ஓடணும். அந்த இரத்த கலரியில் தான் ஒரு ராமர் கோயிலே திறக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இது முதலமைச்சருக்கே தெரியும். ஊபி முதல்வர் யோகியினுடைய சதித்திட்டம் தான் இது. சதித்திட்டம் தான் இது. இல்லை அவரோட சதித்திட்டம் தான். நிச்சயமாக நேரடியாக அந்த மாதிரி ஆளுகளை தான் அங்கே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் பெயரில், கிறிஸ்தவர்கள் பெயரில், சமூக வலைதளங்களில் ஃபேக் ஐடியை உருவாக்கி வச்சுட்டு இந்த மாதிரி எதிரான இந்துக்களுக்கு எதிரான செய்திகளை பூரா பரப்பி 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 இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக கொண்டு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு தொடர்ந்து இருக்கிறதுக்காக இந்த மக்களை திட்டமிட்டு பழி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. தென் மாவட்டங்கள் தான் இது தீப்பிடிக்காமல் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, தென் மாநிலங்களில் தான் இதை தடுத்து கம்யூனிஸ்ட் அரசும் திமுக அரசும் ஓரளவு தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஆந்திராவுக்கு வடக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இது எல்லாமே சங்கிகள் பண்ணுற மிகப்பெரிய சதித்திட்டம். இது இன்னொரு இது என்ன நீங்கள் இதில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கடந்த காலங்களில் பிஜேபி அரசு இந்த என்பிஆர், என்ஆர்சி, சிஏஏ எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் நீங்கள் முக்கியமான சரத்துக்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு இஸ்லாம் இளைஞன் மீது இந்த மாதிரியான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை இவன் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அல்லது காவல்துறைக்கு இவன் அனுப்பிச்சிட்டான்னு சொன்னால், எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அவன் அந்த இஸ்லாமியரோ கிறிஸ்தவனோ சிறைப்படுத்தப்படுவான். டவுட்ஃபுல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டுருவாங்க. என்பிஆர் அடிப்படையில், சிஏஏ அடிப்படையில் அவன் தான் குற்றமற்றவன் நிரூபித்தாதான் வெளியே வர முடியும். அவ்வளவு கடுமையான சட்டத்தை அதில் வச்சுருக்கிறாங்க. இவன் சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி தான் குற்றமற்றவன் நிரூபிக்க முடியும்? நிரூபிக்கவே முடியாது. அவன் அப்படியே வாழ்நாள் சிறைவாசி ஆயிடுவான், வெளியவே வர முடியாது. இந்த மாதிரியான திட்டங்களை வர்ற 24க்கு பிறகு மீண்டும் ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இவங்க இதைத்தான் பண்ண போகிறாங்க. என்பிஆர், என்ஆர்சி, சிஏஏ திட்டங்களை எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அதை மீறி கொண்டு வரத்தான் போகிறாங்க. இஸ்லாமியர்களை பச்சை படுகொலை செய்யத்தான் அவங்க போகிறாங்க. நிச்சயமாக அது நடக்கத்தான் போகுது. எப்படி இஸ்லாமியர்கள்லாம் சிறைப்படுத்துவாங்கன்னா, இந்த மாதிரியான ஃபேக் ஐடியை வச்சுட்டு ஒரு இளைஞன் மீது தவறான குற்றச்சாட்டை வச்சு அவனை வாழ்நாள் சிறைவாசியாக, வாழ்நாள் கைதியாக மாற்றிடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டில் மதச்சார்பு இன்னும் இல்லாத இந்த நாட்டை மத சார்புள்ள நாடாக மாற்றுறதுக்கான எல்லா இந்த திட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒரு ஆயுதமாக இவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள். குறிப்பாக ஊபியினுடைய முதல்வர் யோகி, ஊபியில் இருக்கக்கூடிய சங்கிகள் அனைவருமே இதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை பதிவு பண்ணணும். இந்தியா முழுவதும் ஒரு சலசலப்பை உண்டாக்கணும். இந்தியா முழுவதும் ஒரு திட்டமிட்ட படுகொலை செய்யணும், கலவரங்களை உண்டாக்கணும். அந்த கலவரங்களுக்கு மத்தியில் தான் ராமர் கோயிலை திறக்கணும்னு தான் அவன் பிஜேபிக்காரன் நினைக்கிறான். ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி உள்ளிட்ட சங் பரிவார் உள்ளிட்ட எல்லா அமைப்புகளுடைய திட்டமே அதுதான். இல்லை, அவங்க கலவரம் நடத்துறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கலவரம் நடந்து ஒரு இரத்த கலரி ஆயிடுச்சுன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களால் பார்வை ஈர்க்கப்படும்.
அப்படி ஈர்க்கப்பட்டால்தான் ராமர் கோவில் ஒன்று இருக்கிறது, அது கட்டிவிட்டோம், பிஜேபி திறக்கிறோம்ங்கிற செய்தி உலகம் முழுவதும் பரவும். ஆண்டாண்டு காலமாக இப்படி கலவரங்களின் மூலமாகவே உலகத்தை கவர்ந்து இவர்கள் கட்சியை வளர்த்திருக்கிறார்கள். அதனுடைய யுத்தியைத்தான் இது பிரதிபலிக்குது. எல்கே அத்வானி அவர்கள் திடீரென்று ரத யாத்திரை என்றாலே ரத்த யாத்திரை தான். அவர் ரத யாத்திரை டெல்லியிலே தொடங்கி கன்னியாகுமரி வருவதற்குள் பல ஊர்களை, பல கொலைகளை இரத்த ஆறுகளாக மாற்றிவிட்டு தான் வருவார். அதே பின்னணியில் தான் அதே வேலையைத்தான், அதே திட்டத்தை தான் இன்றைக்கு அமித்ஷாவும் மோடியும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய போகிறார்கள். அதனுடைய பின்னணி தான் இது. ஆகையினால இது மிகப்பெரிய இந்த ராமர் கோவில்ங்கிற ஒரு விவகாரத்தினால இது கலவரமாக மாற்றி, இரத்த ஆறாக மாற்றி, ஒட்டுமொத்த இந்துக்களையும் சிறுபான்மையிற்கு எதிராக மாற்றி 2024 வெற்றி பெற பார்க்கிறார்கள். இல்லை தேர்தலுக்காக அப்படி பண்ணுவாங்க? தேர்தலுக்காக தான், ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதனைகளை சொல்லி ஓட்டு வாக்குகளை சேகரிப்பதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. சாதனைகளை அவர்களால் சொல்லவே முடியாது. ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டணி மிகப்பெரிய ஊழல் பட்டியலை கையில் வைத்திருக்கிறது. பிஜேபியினுடைய ஊழல், ஆர்எஸ்எஸ்னுடைய கொலைகார திட்டம், கொலைகார சதி, இன்னும் சங் பரிவார் உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளின் நாசகார திட்டங்களை இவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். பிஜேபி அரசு கடந்த 10 ஆண்டு காலமாக அடித்த மிகப்பெரிய கொள்ளை அனைத்தையும் கட்பையில் வைத்திருக்கிறார்கள். இதை அனைத்தும் வருகிற 24 தேர்தலிலே பிரதிபலிக்கும். பிரச்சார யுத்தியாக கையெழுப்பார்கள் இந்தியா கூட்டணி. அதை எதிர்கொள்வதற்கு பிஜேபியில் ஒன்றும் இல்லை, எந்த சாதனையும் இல்லை, எந்த நியாயமான அறிக்கையும் இல்லை. அனைத்துமே பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் தான் பிஜேபிகிட்ட இருக்குது. அது மக்கள் எடுபடாது. அந்த மக்கள் இந்த வாக்கு வங்கி அரசியலை எடுபடாது. ஆகவே ராமர் கோவிலை காரணமாக வைத்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி, அந்த கலவரத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்துக்களின் தன்பக்கம் ஈர்த்து அது வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான திட்டத்தை இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், சங் பரிவார் கும்பல், பிஜேபி கும்பல் கையாளுகிறது. அதனுடைய தொடக்கம்தான் இந்த ஃபேக் ஐடி மூலமாக இந்த அச்சுறுத்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது நேர்மையான அதிகாரி யாரோ ஒருவர் உள்ளே இருக்கிறார். அதனால்தான் புலனாய்வுத்துறை சரியாக அதை அடையாளம் கண்டிருக்கிறது. இனிமே இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், புலனாய்வுத்துறையிலும் கூட தனக்கு வேண்டிய ஆட்களை போட்டு அதை இந்த அச்சுறுத்தலை, இந்த கடிதத்தை, இந்த எச்சரிக்கையை உண்மையாக்கி விடுவார்கள். அந்த இஸ்லாமியர்கள் யார் என்று கண்டுபிடித்து, அந்த பெயரில் இருப்பவன் யார் என்று கண்டுபிடித்து அதை உண்மையாக்கி அந்த இஸ்லாமியர்கள் இளைஞர்களையே பிடித்து சிறைப்படுத்துவார்கள். இது நிச்சயமாக நடக்கும். இது போன்று பல செய்திகளை வர வைப்பார்கள், ஃபேக் ஐடியில் வர வைப்பார்கள். அந்த ஐடியை காரணமாக வைத்து பல கிறிஸ்தவ இஸ்லாமிய இளைஞர்களை சிறைப்படுத்துவார்கள். இதன் மூலமாகவே கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு தயாராவார். இப்போ ஊரில் பல்வேறு கோயில் இருக்குது. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா கோயில் இருக்குது. முருகன் கோயில் இருக்குது, இப்போ கேரளாவில் ஐயப்பன் கோயில் இருக்குது. இந்த மாதிரியான கோயில்கள்லாம் வருடம் விழாக்கள் நடக்குது. ஆனால் அந்த விழாக்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான வன்முறை வராமல் ராமர் கோவில் மட்டும் இந்த வன்முறைக்கு தொடர்ந்து இதாகிறதுக்கு என்ன பார்க்கலாம்? அதாவது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் அந்தந்த மாநிலங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. முருகன் கோவில் தமிழ்நாடு அரசு நடத்தும், ஐயப்பன் கோவில் கேரள அரசு நடத்துது. இப்படி ஒவ்வொரு கோயிலும், இப்போ திருப்பதி கோயில் ஆந்திர அரசு நடத்துது. அங்கு பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ வருவதற்கான அல்லது நிர்வாகத்தில் தலையிடுவதற்கான எந்த முகாந்தரமும் கிடையாது. இல்லீகலாக உள்ளே போகலாம், ஆனால் லீகலாக போக முடியாது. ஆனால் ராமர் கோவில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களை இணைக்க பார்க்கிறார்கள். இவர்கள் ஐயப்பனை விட்டு, முருகனை விட்டு, இந்த மாநில சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகளெல்லாம் விட்டுட்டு இவர்கள் ஒட்டுமொத்தமாக ஜெய்ராம் என்ற கோஷத்தை எழுப்புவதற்காக இந்த மக்களை அணிதிரட்டுகிறார்கள். ஜெய்ராம் ஜெய்ராம் என்ற கோஷத்தை முன்வைப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இங்கு இருக்கிற ராமர் கோவில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான ராமர் கோயில்களை கட்டுவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் இந்த நாடை இந்துக்களின் நாடு, இந்து ராஷ்டிரா என்று அறிவிப்பதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை காலாவதியாக்கிவிட்டு அது புதிய மனுஸ்மிருதியினுடைய சட்டத்தை இந்தியாவை ஆளுவதற்கு தயார் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய முன்னோட்டத்தை கடந்த ஆண்டு நாக்பூரிலே வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை தலித்து மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை
கூண்டோடு பிடுங்கி எறியாமல் போனால், ஒருவேளை மீண்டும் பிஜேபி வந்தால், மீண்டும் மோடி பிரதமரானால் அல்லது மோடிக்கு பதில் யோகி பிரதமர் ஆனால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்தியா ஒரு அடைப்படைவாத நாடாக மாறும். இந்தியா ஒரு ஆயிரக்கணக்கான சாதி பிளவுகளை கொண்ட நாடாக மாறும். இந்தியா ஒரு வளர்ச்சி இல்லாத நாடாக மாறும். பட்டினி, பசி, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற உலகின் நம்பர் 1 நாடாக இந்தியா மாறிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யோகி ஆதித்யநாத் வந்து பிரதமராக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. பிரதமர் மோடியை தானே பெரும்பாலும் பாஜக ஏற்றுக்கிறாங்க. இது தேர்தல் நெருங்குகிற போது தான் தெரியும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அவர்களுடைய உளவு பிரிவு, ஆர்எஸ்எஸ்னுடைய உளவு பிரிவு, சங் பரிவாரனுடைய உளவு பிரிவு, பிஜேபியினுடைய உளவு பிரிவு, தனிப்பட்ட உளவு பிரிவுகளெல்லாம் அவர்கள் செய்தி கொண்டு போகிற போது, மோடியா யோகியா என்கிற விவாதம் வருகிற போது பெரும்பான்மை கருத்து யோகிக்கு வரும். காரணம் என்னவென்றால், மோடியை விட 10 மடங்கு பயங்கர இந்துத்துவ தீவிரவாதியாக இருக்கிறது யோகி தான். எனவே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் மோடியை விட யோகியைத்தான் தேர்வு செய்வார்கள். எனவே யோகியை தேர்வு செய்தால் இந்த தீவிரவாத இந்துக்கள் அனைவரும் யோகியினுடைய அந்த இரத்த வெறிக்கு துணை நிற்பார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. இதை முறியடிப்பதற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எனவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எந்த விதமான கடுமையான நிபந்தனையும் இன்றி பிஜேபியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டும். ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் என்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கூற்றை அல்லது கருத்தை வலியுறுத்த வேண்டும். எல்லோரும் அதில் உறுதியாக நிற்க வேண்டும். ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர், 10 கட்சி கூட்டணியாக இருந்தாலும் ஒரு வேட்பாளர் தான் இருக்க வேண்டும். வேறு எந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளரும் சீட்டு கிடைக்கவில்லை என்கிற அதிருப்தியில் சுயேட்சையாகவோ நிற்கக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி அமைய வேண்டும். அல்லது கூட்டணியில் இருக்கிற தலைவர்களே எனக்கு கேட்ட சீட்டு கிடைக்கல, கேட்ட எண்ணிக்கை கிடைக்கல என்பதற்காக உடனடியாக விலகி கொண்டு இவர்கள் தனியாக வேட்பாளரை நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினால் பிஜேபி வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான கள ஆய்வு, கள உண்மை. இதை புரிந்து கொண்ட இந்தியா கூட்டணியோடு இருக்கிற தலைவர்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று இதோட்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.